Good morning everyone. Welcome to United Waterproofing. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு புது சைட்ல இருக்கோம். இந்த சைட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவிலாஞ்சேரியில இருக்கு. இந்த டெரஸ் பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு 4 வீடு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு 4 இருக்கு. டோட்டலா வந்து ஒரு 8 ஷேரிங் ஆல். ஸோ இதோட ஏரியா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் வருது, இன்க்ளூடிங் பேராபெட்ஸ் எல்லாமே சேர்த்து. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற எல்லா வீட்லையுமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லையுமே வந்து அவங்களுக்கு லீக்கேஜ் இருக்குது. 40-50% ஆஃப் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பல்ஜ் ஆகி வந்துருச்சு. நம்ம இந்த பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து மேஜர் பேட்ச் ஒர்க் இது ஒன்று இருந்தது, அதை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் மைனராக இந்த சின்ன சின்ன ஏரியாஸ் வந்து இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கீங்க பின்னாடி வந்து அந்த பேட்ச் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிமைனிங் கிளீனிங் எல்லாமே முடிஞ்சிடும், ப்ளஸ் பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும் ஆஃப்டர்நூனுக்குள்ளே. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் லேயரிங் ஆஃப் சிமெண்டிஷியஸ் கோட் வந்து நம்ம வந்து லே பண்ணுவோம். அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வந்து டே 3ல இருக்கோம். ஸோ இன்னையோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து செகண்ட் லேயர் ஆஃப் சிமெண்டிஷியஸ் கோட் வந்து பண்ணிவிட்டு லஞ்சுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த இந்த வீக் ஏரியாஸ், அதாவது க்ரௌட் போன ஏரியாஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரீக்ரவுட் பண்ணுவோம். ரீக்ரவுட் பண்ணிவிட்டு ஈவினிங்காக நம்ம வந்து எலாஸ்டோமெரிக் பெயிண்ட் வச்சு நம்ம வந்து ப்ரைமிங் பண்ணுவோம். ஸோ அதான் இன்னைக்கு ஒர்க். எப்படி சிமெண்டிஷியஸ் கோட் போகுதுன்னு பாருங்கள் நீங்கள். டெரஸ் வந்து ஒரு ஒரு சாலிட் ஸ்ட்ரக்சரை வந்து அட்டைன் பண்ணிடுச்சு ஃபார் நவ். லைக் நம்ம எப்படி வந்து இனிஷியலாக வந்து நம்ம பார்த்தோமோ, என்ன கண்டிஷனில் இந்த டெரஸ் இருந்ததோ இப்போது ஃபார் பெட்டர் பொசிஷனில் இருக்குது. டிலே இன் டூயிங் அ வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராசஸ். இப்போது வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாகவே இவங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபிங் இஷ்யூஸ் இருந்திருக்கு. கண்டினியூஸாக வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராசஸை வந்து டிலே பண்ணிகிட்டே போனதுனால வாட்டர் லீக்கேஜ் இஷ்யூ வந்து அதோட லெவல் வந்து மாட்ரேட்லேருந்து எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து இப்போ வந்துருச்சு. டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங்கை வந்து டிலே பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து லாங் டேர்முக்கு இட்ஸ் நாட் குட். மேபி ஷார்ட் டேர்மில் நீங்கள் வீட்டுக்குள்ளே ஏதாவது பெயிண்ட் அடித்து யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் இன்டீரியர் வால்ஸ். பட் எக்ஸ்டீரியர்ஸை வந்து நீங்கள் 100% வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து இன்டீரியரையும் சேவ் பண்ண முடியும், எக்ஸ்டீரியரையும் சேவ் பண்ண முடியும். வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறது அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஃபார் டு ப்ரொமோட் த யுனைடெட் வாட்டர் ப்ரூஃபிங்காக இருந்தாலும் தட்ஸ் நாட் த ப்ரைமரி ரீசன். ப்ரைமரி ரீசன் வி யூஸ் டு சே லைக் நம்ம வந்து இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் வந்து கிரியேட் பண்ணுறோம். லைக் பீப்புள் வந்து எப்படி வந்து ஒரு வாட்டர் லீக்கேஜ் வந்து அவங்க வீட்டுக்கு வருது, எப்படி நம்ம அதை அரெஸ்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான ஒர்க் பண்ணணும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து இந்த கண்டென்ட்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுதான் நம்மளோட ப்ரைமரி ரீசன். ரஃப் கால்குலேஷனே போட்டு பார்ப்போமே. ஈச் ஹவுஸ் வந்து ஒரு 50 lakhs பண்ணாலும் டோட்டலாக 8 வீடு இருக்குது, அரௌண்ட் 4 crores. அரௌண்ட் 4 crores வேல்யூ உள்ள இந்த வீடு, அதோட டெரஸ் பார்த்தீங்கன்னா புவர் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்மளோட வாட்டர் ப்ரூஃபிங்கோட டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட 0.5% தான் ஆகும். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்டே நம்ம ₹40 பர் ஸ்கொயர் ஃபீட்லேயே நம்ம இதை வந்து கம்ப்ளீட்டாக இந்த 5 coats ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதோட டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்ஸோட 0.5% கூட வராது. ஸோ அவ்வளோ கம்மியாக இருக்கும் போது நம்மளோட ட்ரீம் ஹவுஸ் இருக்குது, ஒரு லைக் நம்மளோட பில்டிங் இருக்கலாம். ஸோ அதில் வந்து வாட்டர் லீக்கேஜ் வந்து எவ்வளோ பெரிய டேமேஜ் கொண்டு வரோன்றதை ரியலைஸ் பண்ணாமல் அதை இக்னோர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். லைக் வாட்டர் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா ப்ராப்பரான வாட்டர் ப்ரூஃபிங் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி அதை வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணும் போது லீக் வந்து நம்மளுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் வாட்டர் ப்ரூஃபிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாமல் ஃபீல் ஃப்ரீ டு கால் அஸ். லைக் நம்ம வந்து சைட் விசிட்டாக இருந்தாலும் சரி, கொட்டேஷன் எவ்வளோ ஆகும்,
எவ்வளோ ரூபா ஆகும், எவ்வளோ எவ்வளோ நாட்கள் பண்ணுவீங்க, என்ன மாதிரியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, என் வீட்டில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க, என்ன மாதிரியான கொஸ்டின் நீங்கள் கேட்டாலும் நம்மளை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து உங்களுக்கு ஒரு எஜுகேட் பண்ணிவிட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு, ஓகே நான் சாட்டிஸ்ஃபைட், நம்ம வந்து இது பண்ணால் உங்களுக்கு இது அரெஸ்ட் ஆகிடும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு கான்ஃபிடன்ட் டிசிஷன் உங்களால் நீங்கள் எடுத்த பிறகு தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இஃப் இன்கேஸ் எனி குவரிஸ் அபவுட் த வாட்டர் லீக்கேஜ் உங்களுக்கு இருந்துச்சுனாலும் யுனைடெட் வாட்டர் ப்ரூஃபிங்கை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ.